அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளை நாங்க இனிமே நம்புறதுக்கு தயாரா கிடையாது. மத்தியில ராமன் ஆண்டாலும் சரி, ராவணன் ஆண்டாலும் சரி, இங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுப்போம் அப்படிங்கறத நிலைப்பாடை எடுத்துதான் நீங்க தேர்தல் களத்துல இறங்குனீங்க. இப்ப மத்தியில இருக்கக்கூடிய இந்த சூழல்ல யார் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பார்வையில? முதல்ல வணக்கம். இன்றைய இந்த தேர்தல் கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா, இது கருத்து கணிப்பு மாதிரியே தெரியல. இது திணிப்பு தான். பாஜகவின் முழுக்க முழுக்க திணிப்பு மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன் கேட்டிங்கன்னா, அப்படியே என்ன சொல்கிறது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நார்த் இந்தியன் சேனல் டிசைட் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே எத்தனை இடங்களை பிடிக்கும்ன்றத கூட ஒரு கிளாரிஃபிக்காக அவங்களால கொடுக்க முடியல. ஏன் கேட்டிங்கன்னா, பாஜக 2லேருந்து 4, 5ன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதிமுக ஏற்கனவே ஆண்ட கட்சி. ஏற்கனவே நாங்கள் 39ஐயும் கைப்பற்றின கட்சி. நாங்கள் 2019 வரேன். அப்பவும் சில கூட இருந்த துரோகிகளால் நாங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அப்போது ஒரு சீட்டு நாங்கள் வின் பண்ணோம். ஆனால் கூட இருந்த சில துரோகிகளால் நாங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்பட்டது. பிரச்சாரத்துக்கு சரியாக போகலை, வரலன்றது ஒரு ஒரு பெரிய ஒரு கட்சிக்குள்ளவே ஒரு குழப்பங்கள் இருந்தது அது சில துரோகிகளால். ஆனால் நாங்கள் இன்னைக்கு இதை எப்படி பார்க்குறோன்னா, அதாவது காங்கிரஸ், பிஜேபி இவங்க 2 பேருமே அதிகப்படியான திணிப்புகள் பார்த்தீங்கன்னாலே கிளியர் கட்டா நமக்கு சரி. அந்த திணிப்புகளா இருக்கட்டும், நீங்க தமிழ்நாட்டுல இத இங்க பேசலாம். தமிழ்நாட்டுல நீங்க பார்க்கும்போது ஏற்கனவே துரோகிகள் இருந்தாங்க அப்படின்னீங்க. இன்னைக்கு அதிமுகவுல இருந்த துரோகிகள் நீக்கப்பட்டு விட்டார்கள்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள். ஒற்றை தலைமையாக இருந்து தேர்தலை சந்திக்கிறார். எத்தனை சீட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிமுக? நாங்க எப்படியும் பாத்தீங்கன்னா எங்க கூட்டணி கட்சியெல்லாம் இல்லாம தனித்தே நாங்க எப்படியும் ஒரு 18லேருந்து 15க்குள்ள நாங்க பிடிப்போம். என்னென்ன தொகுதிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு சொல்ல முடியுமா? ஒரு தோராயமா தென்சென்னை, மதுரை, திருச்சி, நாமக்கல், கோயம்புத்தூர், அண்ணாமலை நிற்கிற தொகுதியிலேயே நாங்கள் வெற்றி பெறுவோங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு நான் போயிட்டு நாங்கள் இறங்கி வேலை பார்த்தோம். நாமக்கல்ல நான் வேலை பார்த்தோம் போயிட்டு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அங்கெல்லாம் நல்லா இருக்கு. அதனால சில தொகுதிகள் நாங்கள் அதான் 18ன்றது எங்களால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இதை அப்படியே கருத்து கணிப்புன்ற ஒரு பேரில் இந்த ஆங்கில ஊடகத்தினர் அபாண்டமான பொய்க்களை தான் அழுத்து விட்டுருக்காங்க தான் நான் இதை பதிவு பண்ணுறேன். இங்கே திமுகவுக்கு என்ன பின்னடைவுனா, ஏற்கனவே இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுட்டாங்க மக்கள். அது இல்லாமல் சொல்ல போனோன்னா மகளிருக்கான 1000 ரூபா அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு தகுதிக்கேற்ப 1000 ரூபான்னு சொல்லி அதுலலாம் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இலவச பேருந்து பஸ்ஸில் நிறைய பிரச்சனைகள், ஒரு அமைச்சர் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம். ஓசி பேருந்து அப்படிலாம் பேசுனதெல்லாம் நம்ம இதெல்லாமே மக்களிடையே நிறைய அதிருப்தி இருக்கு. காங்கிரஸுக்கு இங்க வாய்ஸே கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இங்க கூட்டணியில இருந்தாலும் இங்க வாய்ஸ் கிடையாது. ஆனா கூட்டணியில இருந்து வெற்றி பெறாங்கல்ல, இருந்தும் வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் திமுகவுக்கு பின்னடைவுன்னு சொல்ல வரேன். ஏன் கேட்டீங்கன்னா, சில காங்கிரஸால திமுகவுக்கு பின்னடைவு, திமுகவிலேயே திமுகவுக்கு பின்னடைவு தான் நான் சொல்லுவேன். ஏன் கேட்டா, நீங்க பாத்திருக்கலாம் புயல் வெள்ளத்துலலாம் கூட யாருமே அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கல. சொல்ல வரீங்க மைனஸ்னா என்ன காரணத்தினால மைனஸ்? வரலங்க, தொகுதிக்கு வரலங்க. நான் போன இடத்துல காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த தொகுதி பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு எம்பி ஜெயக்குமார்ன்ற ஒரு எம்பி அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்தவர் தான். 2019 வந்தாரு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அந்த தொகுதிக்கு வரல. இப்போ ஒரு கொடுக்கல. எப்படி தருவாங்க? தோத்துருவாருன்றது அவங்களுக்கு தெரியும், காங்கிரஸுக்கும் சரி திமுகவுக்கும் சரி. அதனால அவர் விலகிக்கிட்டாரு. எனக்கு வேண்டாம் எனக்குன்ட்டு. இந்த மாதிரியான நிறைய இடத்துல. அதே மாதிரி தென்சென்னையில் தமிழிசை தங்கப்பாண்டியன் நிற்கிறாங்க. அவங்களாம் தொகுதிக்கே போகல. அன்னைக்கு போனது தான். நீங்க ஜெயவர்தனன் ஹார்ட் ஒர்க் பர்சன். அவர் இறங்கி எப்பவுமே இல்லை, இப்போ இல்லை, நீங்க எப்பவுமே அந்த தொகுதியில வேலை பார்க்கிறவர். அவருக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப பாஜக தனித்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இதே அதிமுக பாஜக சேர்ந்து இருந்தால் எத்தனை தொகுதிகள் கிடைத்திருக்கலாம். ஆனா இப்ப பாஜக தனியா இருக்கிறாங்க. அப்ப அதிமுகவுக்கு அவங்க பாஜக பிரிஞ்சதுனால கூடுதலா இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவதுங்க, இங்க அதிமுக திமுக தான் பலம் வாய்ந்த கட்சிகள். நீங்க இதெல்லாம் பிறர் கட்சின்னு போடுறாங்க. அது எதுல நீங்க சேர்ப்பீங்க?
பிறர் கட்சியில எதுல நீங்க கருத்து கணிப்பு தருவீங்க, பிறர் கட்சியில எதுல அதிமுக சேர்த்துருவீங்களா? ஏங்க இந்தியாவிலேயே 3வது கட்சிங்க, பெரிய கட்சிங்க அதிமுக. எங்க கட்சியா பிறர் கட்சின்னு போடுவீங்களா நீங்க? உங்க என்ன கருத்து கணிப்பு இதுலயே நீங்க திணிக்கிறீங்க? இல்ல கருத்து கணிப்பை விட்டுருங்க சார். கருத்து கணிப்பு அது மக்கள் பாத்துக்குவாங்க, அது ரியாலிட்டி என்னன்னு பாப்போம். உங்களுடைய கணிப்பு படி நான் கேக்குறேன், இப்ப பாஜக இருந்தா சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு வராதுங்கிற கருத்து இருந்தது. அதுல 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாஜக இப்ப கூட்டணியில இல்ல. அப்போ அந்த சிறுபான்மை எல்லாம் அதிமுகவுக்கு வருவாங்க, அப்ப நம்மளுடைய தொகுதிகள் அதிகரிக்கும், அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதா? இல்லைங்க, நீங்க சிறுபான்மையினர் ஓட்டை நாங்க நம்பி இருக்கிறோன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதுதான் இல்ல. அவங்க வந்து எங்களோட எங்களுடைய ஒரு அங்கம். அவங்க நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டாம். நாங்க அதிமுக வந்து ஏன் பாஜகவுடன் விலகி வந்த காரணங்கள் என்னன்னா, அங்க இருந்த அதிமுக பாஜகவோட தலைவர்களோட வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் இல்ல. ஒரு அதிமுக ஒரு மாண்புமிகு புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் வந்து அவங்க விமர்சனம் பண்ணும்போதுதான் நாங்க விலகி வருமே தவிர, அது இல்லாம நீங்க 2வது நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டும் வந்து எங்களுக்கு பின்னடைவு தந்தது. அப்ப பாஜக தனித்து போனது லாபமா நட்டமா? 100% அதிமுகவுக்கு லாபமா நட்டமா? மறுபடியும் சொல்றேங்க, நான் பதிவு பண்றது என்னன்னா, அதிமுகவை நம்பிதான் மற்ற கட்சிகள் தமிழகத்தில் கூட்டணி அமையுமே தவிர பாஜகவை சுற்றி மற்ற கட்சிகள் அமையாது. இங்க அதிமுக தான் பலம் வாய்ந்த கட்சி. நீங்க சுருக்கமா ஒரே ஒரு கருத்து, ஒரே லைன் தான். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி, இப்போ இவங்க கட்சி 30 சீட்டு வாங்கினாலும் அவங்க கட்சி 37 சீட்டு வாங்கினாலும் வெற்றி வந்து பாஜகவுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த 2 கட்சிகளும் திமுக அதிமுக என்ன சொன்னாங்க, பிரதமர் வந்து 8 வாட்டி கருத்தை சொல்லுங்க. ஓகே, பிரதமர் வந்து 8 வாட்டி வந்தா என்ன, 80 வாட்டி வந்தா என்ன, ஒரு தொகுதி கூட பாஜக இங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு கருத்து கணிப்புல 3 தொகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து திணிப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரியாலிட்டி என்னன்னு பேசலாம். ஒரு சீட்டு ஒரு தொகுதி ஜெயித்தாலும் பாஜகவுக்கு தான் அமோக வெற்றி. இவர்கள் எல்லாம் சொல்வதை எதிர்த்து வேலை செய்து ஒரு தொகுதி ஜெயித்தாலும் ஆனா 3ல இருந்து 5 தொகுதி வரும் அப்படின்றது கருத்து. சரி, ஒரு தொகுதி பாஜக ஜெயிச்சா கூட அது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி. தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது பாஜக அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட அது வெற்றி அப்படின்னு பேசியிருக்கிறாரு.